ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல்ல என்ன நடந்தது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. நம்ம ராஜேஸ்வரி என்ன பண்றாங்க அப்படின்னா, விஜய் வேலை செய்ற விதத்த அவங்களுடைய மொபைல்ல அவங்க வேலை செஞ்சது எல்லாத்தையும் கேமரா, வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஸோ அப்படி வர வழியில பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி கிட்ட போய் காமிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் வந்துட்டுருக்காங்க. மல்லியும் நடந்து வந்துட்டுருக்கும்போது, ராஜேஸ்வரி கார நிறுத்திட்டு, "உன் புருஷன் வேலை செய்ற அழக நீ பார்த்துருக்க மாட்டல்ல, நான் காமிக்கிறேன் பாரு" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா, கார தொடைக்கிறதும், கிளீன் பண்றதும் இதை எல்லாத்தையும் விட, அவங்க விஜய் ராஜேஸ்வரி காருக்கு செஞ்ச விதத்த, ஸோ இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இத பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி ஒரே ஷாக் ஆயிடுறாங்க. "என்னடா இது விஜய் நம்மகிட்ட பொய் சொல்லிட்டாரா? நம்மகிட்ட உண்மை சொல்லலையே! இவங்க சொல்றத பார்த்தா நம்ம எப்படி கேட்கறது விஜய் கிட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு தான் அமைதியா வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயும், வெண்பாவும் உக்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம மல்லி சொல்றாங்க, "வெண்பா எப்பவுமே பொய் மட்டும் சொல்லவே கூடாது. ஏன்னா, அம்மா உன்ன முழுசா நெறைய நம்புறேன். உன்ன மட்டும் தான் நம்பிட்டுருக்கேன்." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, விஜய பார்த்துக்கிட்டு வெண்பா கிட்ட சொல்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா, இவங்க சொல்ற விதத்த நம்ம விஜயும் ஓரளவுக்கு யோசனை பண்றாங்க. "என்னடா?" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான், ஸோ அடுத்த கட்டமா நம்ம விஜய் படுத்து உறங்கிட்டு இருக்கும்போது, கால் ரொம்ப வலிக்குன்னு சொல்லிட்டு சுடு தண்ணீல துணியில நனைச்சு அவங்க பாதத்துக்கு ஒத்தனை குடுத்துட்டு இருக்காங்க மல்லி விஜய்க்கு. ஸோ இத பார்க்கும்போது அவங்களுடைய அன்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுகிட்டு, ஸோ எந்த அளவுக்கு நடந்துக்கணுமோ அந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருக்காங்க. பார்க்கவே அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது. மல்லி விஜய அந்த அளவுக்கு புரிஞ்சு நடந்துகிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. தேங்க் யூ.